தேவரி சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்கள் இது ஒன்று. நிறைய வசனம் பிடிக்கும், அதில் ஒரு வசனம் தேவரி சகலவற்றையும், பிகாஸ் யூ ஆர் அ மைட்டி காட், ஆல் மைட்டி காட், எல் ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். நீ சர்வ வல்லவர், சர்வ ஞானி, நீ சர்வ வியாபி, நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை, ஆமென் சொல்லுங்களேன், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தான். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுது, கட்ட ஒரு காலம் உண்டு. ஆமென். பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம மகிமைக்கு ஏதுவாக நம்முடைய பங்கு, ஆண்டவர் செய்வதற்கு திட்டமிட்ட காரியத்தை செய்வதற்கு நம்முடைய பங்கு என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டு சபைக்கு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்ல வந்தார் என்றால், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு நாம் ஜெபம் பண்ணுறோம். இந்த உலகத்திலையும் நாம் எதற்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நிறைய காரியங்களை சொல்கிறாரு. இந்த தீமோத்தேயு நிருபத்தில் பவுல் சொல்லும்போது அவர் ஒரு முதிர்ந்த வயது உள்ள ஒரு அனுபவம் உள்ள ஒரு தேவ மனுஷன். அவர் என்ன சொல்ல வந்தார் கேட்டிங்கன்னா, இந்த 2 தீமோத்தேயு 2:1 பார்த்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு, என் குமாரனே கிறிஸ்து இயேசுள்ள கிருபையில் என்ன செய், நீ பலப்படு. அந்த பவுலுக்கும் இந்த தீமோத்தேயுக்கு என்ன உறவு அப்படின்னு சொன்னால், ஒரு ஆவிக்குரிய உறவு அல்லது சுவிசேஷத்தினால பெற்றெடுத்தேன் என்று சொல்லி, நமக்கு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு என்ன உறவு? இரத்த சம்பந்தமான உறவு. ஆகவே ஆண்டவர் நமக்கு தந்த பிள்ளைகள், பெற்றோர் நமக்கு தந்தது தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பிள்ளைகளையும் கர்த்தர் நமக்கு ஈவாக தந்திருக்கிறார். பெற்றோர் பிள்ளைகளோட உறவு இரத்த சம்பந்தமான உறவு. ஆனால் இதைவிட ஒரு மேலான உறவு அந்த தேவ வசனத்தினால பெற்றெடுத்தேன். இந்த பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் உறவு தேவனுடைய வார்த்தையினால, இந்த ஊழியத்தினால நான் பெற்றெடுத்தேன் என்று சொல்றார். என் குமாரனே. ஆகவே ஃபாதர் சன் அல்லது பாஸ்டர் அண்ட் பிலீவர் ஆர் சீனியர் பாஸ்டர் ஆர் யங் பாஸ்டர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு இளம் ஊழியனுக்கு ஒரு முதிர்ந்த ஊழியம், அல்லது அப்பா மகனுக்கு கொடுக்கிற ஆலோசனை, அம்மா மகளுக்கு கொடுக்கிற ஆலோசனை, இதை பவுல் சொல்றாரு. நிறைய ஆலோசனைகள் இந்த ஊழியத்தில் தீமோத்தேயுவுக்கு நிறைய ஆலோசனை சொல்றாரு. 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து, இப்படிப்பட்ட இளம் ஊழியர்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் இந்த புத்தகத்தில் பார்க்கலாம். இங்கே நிறைய சொல்லும்போது இங்கே சொல்றாரு, இந்த 2:1-2 சொல்றாரு, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷனிடத்தில் போய் சொல்லு, ஒப்புவின்றார். அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். 25 வருஷம் ஆச்சு நான் அந்த ஊழியத்துக்கு வந்து, இங்கே வந்து 50 வருஷமா அந்த ஊழியத்திற்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். இந்த 25 ஆண்டுகள் சொன்னதை எத்தனை பேர் கேட்டு வாழ்க்கையில் பயன்படுத்த எனக்கு தெரியாது. ஆனால் பவுலுடைய ஊழியத்தில், மகனே நான் உனக்கு சொல்றேனே, நான் சொல்றதை கேட்டு நீ 4 பேருக்கு போய் சொல்லுப்பா மகனே. அது எப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நீ என்னிடத்தில் கேட்டது, என்னிடத்தில் பெற்றது, என்னிடத்தில் நீ அனுபவிச்சத நீ மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். எப்படிப்பட்ட ஆட்கிட்ட போய் சொல்லணும்? சும்மா இருக்கிற ஆட்கிட்ட போய் சொல்லாத, மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய திறமை உள்ள உண்மை உள்ள மனுஷரிடத்தில் போய் சொல்லு. ஆமென், 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 அல்லேலூயா. எத்தனை பேர் நாங்கள் சொன்னதை உண்மையாக கேட்குறீங்களே தெரியாது. என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கே எப்படி இருந்தான்? தாவீதை பற்றி சொல்லுது 101ஆம் சங்கீதம் 1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என் வீட்டில் நான் உண்மையாக நடந்து கொள்வேன்னு சொல்றாரு. தாவீது உண்மையா இருந்தாரு, மோசே உண்மையா இருந்தாரு, அவங்களுடைய வேலையில உண்மையா இருந்தாங்க. 5 தாளந்தம் வாங்கினவன் 5 தாளந்தில் உண்மையா இருந்தான், 5 தாளந்தம் சம்பாத்தியம் பண்ணான். 2 தாளந்தம் வாங்கினவன் உண்மையா இருந்தான், அடுத்த 2 தாளந்தம் சம்பாத்தியம் பண்ணான். 1 தாளந்தம் வாங்கினவன் என்ன செஞ்சிட்டான்? புதைச்சி வச்சுட்டான். எஜமா வந்தாரு, எங்கப்பா 5 தாளந்தம் வாங்கினோட என்ன கேட்டார்னா, எஜமானனே என் 5 தாளந்தம் கொடுத்தீங்க, நான் 5 10 ஆக்கிட்டேன் அப்படின்னா. வெல் டன், நல்லது. அவனை பார்த்து சொல்றாரு,
உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ இந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தனால உனக்கு என்ன செய்கிறேன்? ப்ரொமோஷன். ஆமேன், 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 ஆமேன். 2 தடவை வாங்கினவன் அவன் 2ஐயும் வாங்கி அடுத்த டபுள் ஆக்கணும். வெல்டன், நல்லது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தவனை அநேகத்தின் மேலே அடுத்து ஒரு தளர்ந்தவனவன் அவன்கிட்ட சொன்னார், எப்பா ஆண்டவரே, மற்றவங்களுக்கெல்லாம் 5 கொடுத்துருக்கேன், அவனுக்கு 5, இவனுக்கு 2, எனக்கு மட்டும் 1. அவன் எஜமான குறை சொல்கிறான், மோசமாக சொல்கிறான். மற்ற 25 அதிகாரத்தில் அவனை பற்றி வாசித்து பார்க்குறோம். நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிற பொல்லாத மனுஷன் அப்படின்னு சொல்லி எஜமான குறை சொன்னான். ஏன் குறை சொன்னான்? அவனுக்கு 5 கொடுத்தீங்க, இவனுக்கு 2 கொடுத்தீங்கன்னு. எஜமான, பொல்லாதவனு சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவன் என்றும் தெளிக்காடு சேர்க்கிறவன் நீ அறிந்திருந்தாயே, அப்படி இருந்தும் நீ அதை போய் ஒரு பணக்காரன்ட்ட கொடுத்துருந்தா அல்லது ஒரு பேங்கில் போட்டிருந்தா வட்டியோடு வாங்கியிருப்பேன்னு சொல்லி அவனை பார்த்து சொல்கிற, பொல்லாதவன், சோம்பேறியே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து என்ன சொன்னார்? அவனுக்கு என்ன கொடுத்தாரு? அவார்டு கொடுத்தாரு. அவனிடத்துல இருந்ததை எடுத்து அந்த 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுக்குறாரு. ஆமேன். உள்ளவன் எவனும் அவனுக்கு என்ன செய்யப்படுமா? இல்லாத இருக்கிறதையும் எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம கொடுத்த பணியை நாம் நிறைவேற்றாவிட்டால் நம்ம இடத்துல உள்ளதையும் எடுத்து அங்கே கொண்டு போய் இன்னொருத்தண்டு கொடுப்பார். நாம் பெற்றதை, அது பவுல் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை, உனக்கு கற்றுக் கொடுத்ததை, உனக்கு நான் என்னத்தை கற்றுக் கொடுத்தேன்? இந்த தேவனுடைய வசனத்தை கற்றுக் கொடுத்தேன். எனக்கு முன்பாக அநேக சாட்சிகளுக்கு முன்பாக என்னிடத்தில் கேட்ட இந்த சத்தியத்தை நீ மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய போதிக்கத்தக்க உண்மையான மனுஷனிடத்தில் ஒப்புவி அப்படின்னு சொல்லி இந்த ஊழியத்தை கற்றுக்கொடு. passing the torch. ஆமென், ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ஆகவே இப்படி நல்ல காரியங்கள்லாம் பவுலுக்கு சொல்லி, நீ யாருக்கெல்லாம் இந்த காரியத்தை சொல்லிக் கொடு, என்கிட்ட கேட்டல, என்கிட்ட படிச்சல, என்கிட்ட கற்றுக்கொண்டதை மற்ற உண்மையுள்ள மனுஷனில் ஒப்புவின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் சொல்லிட்டு ஒரு புத்திமதியை சொல்றாரு. என்ன புத்திமதி? 2ஆம் அதிகாரத்தில் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது நாம் பிரதானமாய் சொல்கிற புத்திமதி என்ன சொல்லுங்க? நிறைய புத்திமதி சொல்லுமா பிள்ளைகளுக்கு? அப்பா சொல்றது, அம்மா சொல்றது, உன் தகப்பனுடைய போதகம், உன் தாயினுடைய போதகத்தை மறவாதே, தள்ளாதே அப்படின்னு சொல்றார். நீதிமொழியில் வாசித்து பார்க்கும்போது பிரதானமாக சொல்ற புத்திமதி என்னவென்றால், நீ எல்லாருக்காக, எல்லா மனுஷருக்காக முதல்ல விண்ணப்பம் பண்ணு. எல்லா மனுஷருக்காக முதலாவது சொல்றாரு, எல்லாருக்காக ஜெபம். நல்லவங்க இருப்பான், கெட்டவங்க இருப்பான், நம்ம விரும்புகிறவங்க இருப்பான், விரும்பாத இருப்பான். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் தேவ சித்தம். ஆகவே எல்லா மனுஷருக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. 2வது, எல்லாருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. விண்ணப்பம், அப்ளிகேஷன். ஒரு அலுவலகத்தில் போகும்போது வேலைக்கு மனு செய்வோம் இல்லையா, அதுதான் விண்ணப்பம். ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணாங்க. சாலமோன் விண்ணப்பம் பண்ணான். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு அம்மாவுக்கு, ஆண்டவரே என் பையன் வலது பக்கம் ஒருத்தரும் இடது பக்கம் இருக்கணும் விண்ணப்பம் பண்ணாங்க. நிறைய பேர் விண்ணப்பம் பண்ணுவான். நாமும் இன்னைக்கு வேலைக்கு விண்ணப்பம் பண்ணுவோம். இதே மாதிரி விண்ணப்பம் ஜெபத்தில் இருக்கிற காரியத்தில் பிரதானமாக சொல்கிறாரு, விண்ணப்பம் பண்ணு, எல்லா மனுஷருக்காக விண்ணப்பம் பண்ணு, எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணு. எப்படி ஜெபம் பண்ணுறது? எலியா அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவன் எப்படி ஜெபம் பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணான். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். புத்தி, பிரதானமான புத்தி என்னன்னா விண்ணப்பம் பண்ணு. அன்னால மாதிரி விண்ணப்பம் பண்ணு. 2வது பவுல் சொல்றாரு, ஒரு ஜெபம், விண்ணப்பம், ஜெபம். ஜெபம் எப்படி ஜெபம் பண்ணணும்? கருத்தான ஒரு ஜெபம், ஒரு கண்ணீரான ஒரு ஜெபம். ஆகவே ஜெபம் பண்ணு. இந்த ஜெபம், விண்ணப்பம், ஸ்தோத்திரம், இன்னும் வேண்டுதல், இதெல்லாம் ஒரு கூட்டு பொருள். இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று இசைந்து இருக்கிறது. பொதுவாக நேற்று நான் சொல்லிட்டு இருந்தேன், உபவாச கூடுதல சாப்பாடு அப்படின்னா சாப்பாடுல நிறைய ஐட்டம் வருது. மெயின் ஐட்டம் ரைஸ், சாதம். சாதத்தை சுற்றிலும் இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு அவியல் இருக்கும், ஒரு பொரியல் இருக்கும், ஒரு பச்சடி இருக்கும், ஒரு அப்பளம் இருக்கும், ஒரு கார குழம்பு இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா? பிரதானமாக சொல்ற, மகனே விண்ணப்பம் பண்ணு, மகனே நீ ஜெபம் பண்ணு, மகனே நீ
வேண்டிக்கொள், ரிக்வெஸ்ட் பண்ணு, ஆண்டவரத்துல கேளு. எல்லாமே விண்ணப்பம் ஜெபம் இதெல்லாம் ஒன்னோட ஒன்னதான் ஒன்று வருது, ஒட்டிக்கிட்டு வருது. ஆனால் இந்த மன்றாட்டு ஜெபம் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டாங்களே, வேண்டிக் கொண்ட 2 பேரை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்பர் 1 நாளாகமம் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 9, 10 வாசித்து பார்க்கும்போது யாபேஸ் இஸ்ரவேலின் தேவன் நோக்கி என்ன சொல்றா பாருங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க தகப்பனே, என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெருசாக்குங்க, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அல்லேலூயா சொல்லமா? எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ள விரும்புறீங்க? ஆமாம், கொஞ்சம் பேர் தான் வேண்டிக் கொள்ள, மற்ற என்ன செய்ய போறீங்க? அல்லேலூயா. என்னென்ன வேணும் கேட்டார் பாருங்க. நம்பர் 1, ஏன் இந்த யாபேசை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். அவர் பிறந்த போது அவங்க அம்மா சொல்றாங்க, வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு இவரை பெற்றெடுத்தேன்னாங்க. துக்கத்தோடு பெற்றெடுத்தேன்னு சொல்லி வேதனையின் மகன், கண்ணீரின் மகன் என்று சொல்வதற்கு அடையாளமாக அவரை பெற்றெடுத்த பொழுது அவர் வேதனையில் துக்கத்திருந்தாரு. யாபேஸ் தன் சகோதரி பார்க்கலாம் கனமற்றவனாக இருந்தான். தாய் நான் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவருக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாங்க. ஆரம்பம் வேதனை, ஆரம்பம் துக்கம், ஆரம்பம் கண்ணீர், ஆனால் முடிவு ஆசீர்வாதம். ஆமென், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென். காரணம், அவனுடைய துக்கத்தையும் கண்ணீரையும் வேதனையும் நிந்தையும் அவமானத்தையும் மாற்றியது உண்டானால் அவனுடைய மன்றாட்டு ஜெபம், அவனுடைய வேண்டுதல், ரிக்வெஸ்ட். என்ன ரிக்வெஸ்ட் பண்ண ஆண்டவர்ட்ட? என்னத்தை வேண்டிக்கிட்டான் யாபேஸ்? என்னத்தை வேண்டிட்டாரு? வேதம் சொல்லுது, 10ஆம் வசனம் அழகா சொல்லுது, எல்லாரும் தெரிஞ்ச கதை தான். ஆனாலும் பவுல் சொன்ன மாதிரி நான் அதை நினைப்பூட்டுகிறேன்னு சொல்றாரு. எங்க இஸ்ரவேலின் தேவன் நோக்கி எப்படி ஜெபம்? இஸ்ரவேலின் தேவன் தான் சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி என்பதை அறிந்த அந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவன் நோக்கி அவர் என்ன கேட்கிறார் பாருங்க. ஒன்னு சொல்லுங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? யாபேஸோட சேர்ந்து சொல்லுவோமா? தேவரீர் என்னை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. நம்பர் 2, எல்லையை பெருசாக்குங்க. நம்பர் 3, உமது கரம் என் கூட இருக்கட்டும். 4, தீங்கினை துக்கப்படுத்தாதபடி செய்யுங்க. அப்புறம் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு என்ன செஞ்சார்? அருளினார். அல்லேலூயா சொல்லுமா? அவன் வேண்டிக் கொண்டான், ரிக்வெஸ்டட். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, வேண்டிக் கொண்டான். இந்த காலை ஆராதனை நீங்க என்னத்தை வேண்டிக் கொள்ள போறீங்க எனக்கு தெரியாது. யாபேசுடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் இந்த பகல் வேளையில உங்களுடைய வேண்டுதலுக்கும் பதில் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்கன்னா நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆண்டவரே, நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். இன்னொரு காரியத்தையும் நான் சொல்ல வேணும்னு விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சூழ்நிலை உருவாகுது. என்ன சூழ்நிலை உருவாதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வருது. பெலிஸ்தீர் இஸ்ரவேல் மக்களை ஆளுகை செய்ய வர்றாங்க. அப்படி ஆளுகை செய்யும்போது என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, அவங்க சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்காக நீங்கள் மன்றாட வேண்டும், வேண்டிக் கொள்ள வேண்டும். கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயந்து போனார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலரை மேற்கொள்ளும்படி வந்தார்கள். ஒரு யுத்தம் வருகிறது. அந்த யுத்தத்துல அவங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். ஆமென். எங்களுக்காக நீங்க என்ன செய்யணும்? நல்லா சொல்லுங்க பாருங்க. எங்களுக்காக நீங்க எங்களுக்காக எப்படி ஜெபம் பண்ணணுமா? எப்படி வேண்டிக் கொள்ளணுமா? நல்லா சொல்லுங்களேன், ஓயாம சொல்லுங்களேன். ஓயாமல் ஓயாமல் ஓயாமல். என்ன காலை 5 மணிக்கு ஜெபத்துக்கு வந்தாச்சு, மறுபடியும் எதுக்கு 7 மணிக்கு ஜெபம் போகணும், எதுக்கு 9 மணிக்கு போகணும், 11 மணிக்கு போகணும்? ஓயாம கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்க வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிட்டே தான் இருப்பேன். நல்ல கரங்கத்திற்கு கர்த்தர் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஜெபம் என்றால் என்ன? பதில் வரும் வரைக்கும் ஜெபிப்பதுதான் ஜெபம். தண்ணீருடைய ஆதிக்கம் எங்கள் மேலே நிற்கி, எங்கள் மேலே, குடும்பத்து மேலே, எங்கள் சூழ்நிலையில், பொருளாதாரத்தில், எங்கள் வாழ்க்கையில் பல நிலைமையில நாங்கள் பாதிக்கப்பட்டுக்கிறோம்.
எங்களுக்கு இதில் ஒரு விடுதலை வேணும். என்னுடைய மன்றாட்டு, this is our request today. We need a special touch from the Lord. We need a healing touch, deliverance, healing, miracle, wonder. We want to see it. நாங்கள் அதை பார்க்கணும், அதை கேட்கணும், அதை அனுபவிக்கணும். அதுக்காக நீங்கள் ஓயாமல் எங்களுக்காக வேண்டி இந்த பெலிஸ்தீன் எங்களை விட்டு போகும் வரைக்கும். ஆமேன்னு சொல்லுமா? பெலிஸ்தீன் சொன்னால் ஒருவேளை உங்களுக்கு சரீரத்தில் ஒரு பலவீனமாக இருக்கலாம், ஒருவேளை சுகவீனமாக இருக்கலாம், ஒரு வியாதியாக இருக்கலாம், அது டாக்டர்கிட்ட போய் சுகமெல்லாம் மருந்தே சாப்பிட்டு போகாமல் இருக்கலாம். பெரும்பாலுள்ள சிறிய போல 12 வருஷமாக இருக்கலாம், 18 வருஷமாக இருக்கலாம், 38 வருஷமாக ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஓயாமல் ஜெபம் பண்ணும்போது அதுலேயும் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுப்பார். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. ஓயாமல் யாபேஸ் எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணார், எவ்வளோ வேண்டி கூட தெரியாது. ஆனால் இங்கே சாமியத்துக்கு போய் ஜனங்கள்லாம் கேட்குறாங்க, ஓயாமல் எங்களுக்காக மன்றாடு. அப்படி ஜெபம் பண்ண போது, வேண்டிக் கொண்ட போது வேதம் நமக்கு சொல்கிறது 9ஆம் வசனம், அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சு அதை கர்த்தருக்கென்று சர்வாங்க தகன பலியை செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டதுனால கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தாராம்? மறுமொழி கொடுத்தார். ஆமென், ஆமென். He answered. He heard the prayer, heard the request of the people. அந்த ஜனங்களுடைய விண்ணப்பத்தை, மன்றாட்டை, ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அன்றைக்கு அந்த ஜனங்களுடையதான மன்றாட்டை, ஜெபத்தை, சாமுவேல் ஓயாமல் செய்த அந்த மன்றாட்டை, விண்ணப்பத்தை, வேண்டுதலை கேட்ட ஆண்டவர் இந்த நாளில் இங்கே வந்துக்கிற உங்களுடைய மன்றாட்டை, விண்ணப்பத்தை, வேண்டுதலாம் கேட்பார்னு விசுவாசம் உள்ள எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆண்டவரே, ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. எல்லாம் சொல்லுமா? நீர் வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. உம் மகிமையின் பிரசன்னத்தினாலே பர்வதமும் ஒருகுமே. உம் மகிமையின் வல்லமையினாலே இருளும் வெறுமையும் மறையுமே. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறுதையா. எல்லாமே மாறுமையா. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறுமையா. எல்லாமே மாறுமையா. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறுமையா. எல்லாமே மாறுமையா. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறுமையா. எல்லாமே மாறுமையா. ஆமென், அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் கண்ணீர் மாறணும்? கண்ணீர் மாறும், அப்புறம் என் கவலையெல்லாம் என்ன செய்யணும்? மாறும், என் தோல்வியெல்லாம் எல்லாமே மாறும். நீங்க வந்தா போதும், ஓயாம வேண்டிக் கொண்ட போதும். ஓயாமல் சாமியார் சொல்றாரு, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்க வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓயாம தாயை தகப்பனை ஒரு முறை அல்ல, ஆண்டவர் பல்செய்யும் வரைக்கும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வேண்டிக் கொள்வதை அவனுக்கு அருளினார். ஆமென். வேண்டிக் கொண்டு இன்னைக்கு நீங்கள் நானும் கேட்க போகிறோம், வேண்டிக் கொள்ள போகிறோம். அதுக்கு நிச்சயமாக பதில் தருவான்னு விசுவாசிங்களா? விசுவாசோட நல்ல கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விண்ணப்பம், ஜெபம்,
வேண்டுதல். 100 காரியத்தை மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன், அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரதானமாக செய்கிற புத்திமதி என்னவென்றால், எல்லா மனுஷருக்காக என்ன செய்யுங்க? விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், அப்புறம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணும்? அங்கே ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு எலெக்ஷன். என்ன எலெக்ஷன் வருது? தாவீதுக்கு அப்புறம் யார் வர்றது? அந்த பதவிக்கு யார் வர்றது? அதோனியா அந்த பதவிக்கு வரணும்னு நினைக்கிறான். அந்த பதவிக்கு சாலமோனும் வரணும்னு நினைக்கிறான். இதை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நம்ம வாசித்தமே 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அந்த கதையெல்லாம் அங்கே இருக்கு, அந்த சம்பவம் இருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதோனியா அவன் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நான் தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் வரணும்னு நினைக்கிறான். அவன் தாவீதுட்ட கேளாமலே அவன் என்ன செய்யறான்னா, நான் தான் ராஜான்னு சொல்ல ஆரம்பிச்சான். ஆனால் இதை கேள்விப்பட்ட உடனே பத்சேபாள் ராஜாவிடத்தில் போய் கேட்குறாங்க. ராஜாவே, அவங்க போய் ராஜாட்ட கேட்குற அந்த காரியத்தை பார்க்கும்போது பணிந்து கொண்டாள், தலை வணங்கினாள். நாத்தான் தீர்க்கதரிசி போய் ராஜாவுக்கு முன்னால் தலை வணங்கி விழுந்துச்சு கேட்குறான். அதுக்கப்புறம் பெனாயா போய் கேட்குறான், ஆசாரியன் போய் கேட்குறான், எஜமானே ராஜாவே, அதோனியா ராஜாவாகணும்னு அனுமதி கொடுத்தீங்களா? அவன் ராஜாவான்னு சொல்லிட்டு பிரகடனம் பண்ணிட்டு அலைகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சூழ்நிலை உருவாகுது. அதோனியா ராஜாவான்னு நினைச்சு தன்னையே ராஜாவாக பிரகடனம் பண்ணுறான். இது செய்தியை கேட்டப்போ பத்சேபாள், ஆசாரியன் எங்கே சதோக், அதுக்கப்புறம் மெய்காப்பாளனாகிய பெனாயா, தீர்க்கதரிசியன் நாத்தான் போய் தாவீது கேட்டப்போ அந்த அம்மா சொல்றாங்க, என் ஆண்டவனே, என் குமாரன் உங்களுக்கு அடுத்து ராஜா வருவான்னு சொன்னீங்களே, இப்போ அதோனியா வந்திருக்கிறானே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டப்போ அதுக்கு தாவீது, எனக்கு பின்னால என் மகன் சாலமோன் ராஜாவாவான். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அதை என் ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் உனக்கு சொல்லுன்னு சொல்லி வாக்கு பண்ணி ஆணையிட்டு கொடுத்ததை அங்கே வாசித்து பார்க்குறோம். அப்படி ஆணையிட்டு கொடுத்த போது அவன் ராஜாவாக அங்கீகாரம் செய்யப்படுகிறான், அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அந்த அபிஷேகத்தில் பத்சேபாள் இருந்தாங்க. அன்னைக்கு இந்த ஆசாரியனாகிய சாதோக் அதை அபிஷேகம் பண்ணான். அன்னைக்கு இந்த தீர்க்கதரிசி ஆகிய நாத்தான் கூட இருந்து அபிஷேகம் பண்ணாங்க. மெய்காப்பாளனாகிய பெனாயா தாவீதுக்கு 40 வருஷம் உண்மையாக மெய்காப்பாளனாக இருந்த அவனையும் சாலமோனுக்கு பாதுகாப்பாக கொடுத்து அவனை ராஜ்யபாரத்தில் அமர பண்ணின பொழுது தாவீது சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், அதை சொல்லி நாம் நிறைவு செய்வோம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாரும் சொல்லலாம், பின்னும் ராஜா என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீற்றிருக்க செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதமமாக சொல்கிற புத்திமதி என்னவென்று, ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேண்டுதல் பண்ணுங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதுக்கென்றான், தேவன் தேர்ந்து கொண்ட மனிதனை ராஜாவாக ஆக்கிவிட்டார். நல்ல கரங்கத்திற்கு கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். எனக்கு பின்னால என் மகன் அவன் ராஜாவாக இருப்பான் வேண்டிக் கொண்ட போது தாவீது ராஜாவுடைய காலத்தில் இருந்ததை விட சாலமோன் ராஜா கூட பிரபலமாக அவருடைய ராஜ்யபாரத்தை விஸ்தாரமாக்கி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். காரணம் தாவீது கொடுத்த அங்கீகாரம். இன்றைக்கும் தாவீது தேவன் கொடுக்கிற அங்கீகாரத்திற்காக நாம் ஜெபிப்போம், விண்ணப்பம் பண்ணுவோம், வேண்டுதல் செய்வோம், ஜெபம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. சுண்டலம் மாறும். அதோனியா நான் தான் பிரைம் மினிஸ்டர் வருவேன்னா அந்த சூழ்நிலை மாற்றி கர்த்தர் வாக்கு பண்ண சாலமோனை அங்கே ராஜாவாய் கொண்டு வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சூழ்நிலை மாறியது, வேதனை மாறியது, துக்கம் மாறியது, கண்ணீர் மாறியது. நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றி அமைய எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. அதோனியாவுடைய ஆட்சி பிரகடனம் மாறவும், நீ தெரிந்து கொண்ட சாலமோனுடைய ராஜ்யத்தின் சிங்காசனை சிறப்படுத்தவும், என் மகனே நீ ராஜாவாயிருப்பாய், உன் சிங்காசனம் ஸ்திரப்படும். இந்த நாட்களில் வரக்கூடிய சூழ்நிலையில் உங்கள் கர்த்தர் உங்கள் பார்வைக்கு நலமானபடி நீ செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரதானமாக செய்கிற புத்திமதி என்னவென்றால், எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணுங்க, ராஜாக்களுக்காக, மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க.
அமைதலான நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதற்காக மேலான அதிகாரமுள்ள யாவருக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னீங்களே, விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சொன்னீங்களே, வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னீங்களே, ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னீங்களே. உங்கள் வார்த்தையை நம்பி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதேயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷம், சமாதானம் நம் அனைவருக்கும் இருப்பதாக. God bless you all. Thank you so much.